பாரத பிரதமர் பொதுமக்களுக்கு அட்ரஸ் பண்ணும்போது எப்பவுமே ஒரு பயத்தோட தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அரசாங்கம் அறிவிக்குது கேஸ் தட்டுப்பாடே இல்லைன்னு சொல்லி. ஆனா நம்ம கேஸ் புக் பண்ண போனா கேஸ் கிடைக்க மாட்டேன். கடைகளுக்கு ஹோட்டல்களுக்குள்ள கேஸ் சப்ளை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இல்லாம என்ன ஆபத்துக்கள் இருக்கிறது? எதனால நான் இந்த மாதிரி சொன்னேன்? கொரோனா காலத்தை போன்று ஒரு சூழல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஏன் சொன்னேன் அப்படின்றத மக்களுக்கு தெளிவுபடுத்தல. பாராளுமன்றத்துக்கு தெளிவுபடுத்தலைன்னா மற்ற மக்களுக்கு எப்படி தெளிவுபடுத்தும்? இது ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்புகிறது மக்கள் மத்தியில. அரசாங்கம் சொல்றதே நம்புறதா இல்லையா அப்படின்னு ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு பாதிப்புகள் எப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னா, ஒண்ணு மின்சாரம், அதை கட்டுப்பாடோடு விதியோடும் செய்ய வேண்டிய தேவை வரும். ரெண்டாவது கேஸ் குறைவா யூஸ் பண்ணுங்க. ஒரு சிலிண்டர் 15 நாளைக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா மாற்ற மாட்டோம், 45 நாளைக்கு பயன்படுத்துங்க. அடுத்து உணவுப் பொருட்கள் டிரான்ஸ்போர்ட் பண்றதே பிரச்சனையாகும். அப்போ டீசல் பற்றாக்குறை வந்துருச்சுன்னு சொன்னாங்க உங்களுக்கு பொருட்களை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அப்போ எல்லா பொருட்களுடைய விலைவாசியும் கூட. இந்த கேஸ் விலையும் பெட்ரோல் விலையும் கூட இப்ப கூடலையன்றதுக்காக நம்ம என்ன கூட்ட போறது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. கேஸ் ஏற்கனவே 20 ரூபா கூட்டினாங்க. 5 மாநில தேர்தலுக்காக காத்துட்டு இருக்காங்க. தமிழ் மீடியனர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா, அரசியல் விமர்சகர் தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கடந்த மாதம் பிப்ரவரி 28ஆம் தேதி மேற்காசிய போர் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சாங்க. இன்னும் 3 வாரங்களுக்கு மேல் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. மக்கள் மத்தியில இதனால கேஸ் தட்டுப்பாடும் பெட்ரோல் தட்டுப்பாடும் பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவுல அதிகமாயிட்டே தான் இருக்கு. இப்போ நரேந்திர மோடியும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு அறிக்கை ஒன்று சொல்லியிருந்தாங்க. கொரோனா காலகட்டத்தை போலவே நம்ம தயாரான நிலையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ மக்கள் மத்தியில ஒரு அச்சுறுத்தும் விதமா தான் அது இருக்கு. திரும்பவும் லாக்டவுன் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப லாக்டவுன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, பாரத பிரதமர் பொதுமக்களுக்கு அட்ரஸ் பண்ணும்போது எப்பவுமே ஒரு பயத்தோட தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஒரு தடவை திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாரு டிமானிட்டைசேஷன், பணமதிப்பு நீக்கம் அறிவிப்பு வந்தது. அப்புறம் கொரோனா காலத்துல கொஞ்சம் கூட அவகாசம் கொடுக்காமலேயே லாக்டவுன் அமல்படுத்தினால புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள்லாம் எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்கன்னு பார்த்தோம். எவ்வளவு தொழில்கள் பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். குறிப்பாக நடுத்தர சிறு குறு தொழில்கள் கடுமையான பாதிக்கப்பட்டது. அதனால வேலை வாய்ப்புகள் இழப்பு வந்தது. இப்போ 27வது நாள் ஆயிடுச்சு இந்த யுத்தம் தொடங்கி. யுத்தம் முடிவுக்கு வர்ற மாதிரி எந்த அறிகுறியும் தெரியல. ட்ரம்ப் 5 நாள் நான் சும்மா இருக்கிறேன், அடிக்க மாட்டேன், அதுக்கு பிறகு பின்னும் அடிப்பேன், அவங்க ஒத்து வரலான்னா. ஈரான் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க. நீங்க நாங்க தொடங்கல யுத்தம், நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போது, ஒப்பந்தத்துக்கு தயாரா இருக்கும் போது நீங்க எங்களை அடிச்சு எங்களுடைய தலைவரை கொண்டீங்க. எங்களுடைய பெரிய தலைவர்கள் பலரையும் கொண்டு இருக்கிறீங்க. அதுக்கு பிறகு எங்களை யுத்தத்தை நடத்துங்கன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்குதுன்றது அவங்க கேட்கக்கூடியது நியாயமான கேள்வியா இருக்கு. உலக நாடுகள்ல மற்ற நாடுகள்ல இருந்து இன்னைக்கும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடியவங்களும் இருக்காங்க, ஈரானுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால ஒரு முடிவு உடனே வர்ற மாதிரி தெரியல. இந்த முடிவு வராமல் தொடரும் போது பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்புகள் வரும். இன்னைக்கே நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். அரசாங்கம் அறிவிக்குது கேஸ் தட்டுப்பாடே இல்லைன்னு சொல்லி. ஆனா நம்ம கேஸ் புக் பண்ண போனா கேஸ் கிடைக்க மாட்டேன். கடைகளுக்கு ஹோட்டல்களுக்குள்ள கேஸ் சப்ளை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இல்லாம போயிடுச்சு. நான் பல இடங்கள்ல பாக்குறேன். போன வாரத்துல பெங்களூர்ல பார்த்தேன். சென்னையிலேயே பல சிறு கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் அந்த கேஸை நம்பி மட்டும் பயன்படுத்தக்கூடியவங்களால முடியல. பெரிய நட்சத்திர ஹோட்டல்ல அவங்க எப்படியோ அவங்களுக்கு வசதிகள் இருக்கு, அவங்க பார்த்துக்கிட்டாங்க.
2 நாளா டெல்லியில பார்த்தேன். டெல்லியில இருக்கக்கூடிய பல சின்ன சின்ன ஹோட்டல்களாக இருந்ததெல்லாம் மூடிட்டு இருக்காங்க. இல்ல ஏதாவது ஒரே ஒரு நேரம் சமையல் பண்றாங்க. மதிய உணவு மட்டும் கிடைக்கும் அப்படின்னு போர்டை மாத்திடுறாங்க. அப்போ இந்த கேஸ் பற்றாக்குறை ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்குது. கேஸ் இப்போ 15% நம்ம கூடுதல் இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ணுவோம்னு சொல்றாங்க. இதை முன்னாலே சேர்ந்தா இவ்வளவு பாதிப்பு வந்திருக்காது. 2வது நம்ம இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்னது உலக அளவுல ஒரு பெரிய வருத்தத்தை உருவாக்கி இருக்கு. அதனால இன்னைக்கு ரஷ்யா முன்னால கொடுத்த விலையோட கூடுதல் விலைக்கு தான் இப்ப நமக்கு ஆயில் தரும். நாட்டுல திடீர்னு இப்போ மீண்டும் கொரோனா காலத்துல இருந்த மாதிரி ஒரு உத்தரவு போடுவதாக இருந்தால் உடனே செய்ய மாட்டாங்கன்றது என்னுடைய அனுமானம். காரணம், தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்குது. 5 மாநில தேர்தல் இருக்குது. கடைசியா ஓட்டு பதிவு என்பது ஏப்ரல் 29ஓட முடியுது. இப்ப அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட மாட்டாங்க அப்படின்றதுதான் என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. இந்த நம்பிக்கை பொய்த்தும் போகலாம். ஒரு விதத்துல அவங்களுக்கு ஜெயிக்க முடியாத மாநிலங்கள் என்னும் போது இப்போ முதல் கட்டமாக அஸ்ஸாம், கேரளா, பாண்டிச்சேரி முடிஞ்சிருது ஏப்ரல் 9ஓட. அஸ்ஸாம்ல அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. கேரளாவில் அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. பாண்டிச்சேரியில அவங்களுக்கு சமமான நிலைமை இருக்கு. அது முடிஞ்ச உடனே கூட ஒரு லாக்டவுன் அறிவிக்கப்படலாம். அப்படி லாக்டவுன் அறிவிக்கப்படும் போது மொத்த பொருளாதாரமும் பாதிக்கும். ஏற்கனவே பத்திரிகை செய்திகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லாக்டவுனுக்கு யுத்தத்துக்கு சம்பந்தம் இல்லாமலேயே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய உத்தரவின்படி நம்ம ஏற்றுமதிக்கு மேல போட்ட வரிகளை அதிகப்படுத்தினதுனால ஏராளமான நடுத்தர சிறு குறு தொழில்கள், ஏற்றுமதியை சார்ந்த இந்த தொழில்கள் பாதிக்கப்பட்டது. அப்போ பேங்குகளுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தற்காலிகமாக ஒரு உத்தரவு கொடுத்தாங்க. அவங்களுக்கு உடனடியா பணத்தை திருப்பி கட்ட சொல்லாதுங்க நவம்பர்ல அறிவிச்சாங்க. அது மார்ச்சோட முடியுது. இப்போ எல்லாரும் அதை மார்ச்சுக்கு பிறகு இன்னும் 2 குவார்ட்டர், அதாவது இன்னும் 6 மாதங்களுக்கு கடன் கட்டுறதுக்கு முடியாது, எங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அதனால அதை தள்ளி போடுங்கன்னு கேட்கிறாங்க. 3வது ஒரு பிரச்சனையாக முக்கியமாக நான் வங்கி அரங்கத்துல இருந்து வந்ததுனால அதை கூர்மையா பாக்குறேன். அதுல உள்ள ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன நடக்குதுன்னு சொன்னா, இதுக்கு முன்னால மாதந்தோறும் எவ்வளவு புதிதாக டெபாசிட் கூடுதோ அதை விட கடன் கொடுக்கறது குறைவாக இருக்கும். இப்போ கடன் கூடுதல் கொடுக்கறாங்க, அதுக்கு இந்த தேவை அதிகமாக இருக்கிறது, ஆனா டெபாசிட் கூட மாட்டேங்குது. இப்போ போன மாசம் பாத்தீங்கன்னா கடன் அளவு கூடியிருக்கிறது 14.9%. ஆனா டெபாசிட் சேமிப்பு பணம் இருக்கிறது வெறும் 11.6%. இது பேங்குகளுக்கே ஒரு பிரச்சனையை உருவாக்குவது. அப்ப நமக்கு கடன் கிடைக்கிறதே கேள்விக்குறி ஆயிடுச்சுன்னா, ஒரு பக்கத்துல லாக்டவுன், இன்னொரு பக்கத்துல கடன் இல்லைன்னு சொல்லும் போது எப்படி மக்களால் சமாளிக்க முடியும்? ஏன் கடன் கூடுதலாக கேட்கிறாங்க? அவங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் கூடுதல் கடன் கேட்கிறாங்க. இதுவும் ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும்ன்றது நம்ம அனுமானிக்க வேண்டி இருக்கிறது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறப்போகிறது. நேற்று நான் டெல்லியில ராஷ்டிரிய ஜனதாதளுடைய ராஜ்யசபா மெம்பர் பேராசிரியர் மனோஜாவை சந்திச்சேன். அவர் பாராளுமன்றத்துல என்ன நடந்ததுன்றதை பற்றி சொன்னார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது 26 நிமிஷம் பேசினாரு. பாராளுமன்ற விதிமுறைகள் படி பிரதமர் பேசும்போது யாரும் குறுக்கிடக்கூடாது. ஆனா பேசி முடிச்ச பிறகு சில விளக்கங்கள் கொடுக்கணும்னா எதிர்கட்சிகளும் விளக்கங்கள் கேட்கலாம் அப்படின்றது விதிமுறையாக இருந்தது. ஆனால் அவர் பேசி முடிச்சதும்
எதிர்கட்சியிலிருந்து சிலர் எழும்பி கேள்வி கேட்கறதுக்கு எழும்பி இருக்கிறாங்க. அவர் எதுவுமே சொல்லாம வேகமா ஓடி போயிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பிரதமர் இன்னைக்கு கூட என்ன ஆபத்துக்கள் இருக்கிறது, எதனால நான் இந்த மாதிரி சொன்னேன், கொரோனா காலத்தை போன்று ஒரு சூழல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஏன் சொன்னேன் அப்படின்றத மக்களுக்கு தெளிவுபடுத்தல. பாராளுமன்றத்துக்கு தெளிவுபடுத்தலைன்னா மற்ற மக்களுக்கு எப்படி தெளிவுபடுத்தும்? இது ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்புகிறது. மக்கள் மத்தியில ஒரு புரிதல் இல்லாமல், ஒரு நம்பிக்கை இல்லாமல், அரசாங்கம் சொல்றதே நம்புறதா இல்லையா அப்படின்னு ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறத கண்கூடாக பார்க்கணும். சார், இப்போ மத்திய அமைச்சரான நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வதந்திகளை நீங்க யாரும் நம்ப வேண்டாம், லாக்டவுன்ங்கிறதெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற, நம்ம கிட்ட எல்லா ஸ்டாக்கும் நம்ம கிட்ட இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையா சார்? என்ன சார்? அதாவது இன்னைக்கு அமைச்சர்களும் சரி, பிரதமர் சொல்றதும் சரி, அரசு துறை செயலாளர்கள் சொல்றதும் சரி, முழுமையாக நம்புறது கஷ்டமா இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னால 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய செயலாளர் மீடியாவை சந்திக்கிறாங்க. அந்த மீடியாவை சந்திக்கக்கூடிய பேட்டியில அவங்க சொல்றாங்க, கேஸுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லை, அதனால நீங்க உங்களுக்கு பீதிகள் எல்லாம் வேண்டாம், பெட்ரோலிய பொருட்களுக்கும் எந்த தட்டுப்பாடும் இல்லை, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இது சாயங்காலம் நடக்குது. நான் உடனே கேஸ் புக் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். கனெக்டே ஆகல. ஒரு 7-8 முறை ட்ரை பண்ண பிறகு ஒரு ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வருது, இப்போ கேஸ் புக் பண்ண முடியாதுன்னு ஒரு ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வருது. அப்போ அரசு சொன்னதை நம்புறதா, யதார்த்தத்துல என்ன நடக்குதுன்றத பார்த்து நான் கூட 2-3 நண்பர்கள்ட்ட இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கன்னு பார்த்தா அவங்களுக்கும் இதே தான். அடுத்த நாள் காலையில எனக்கு சென்னையில காருக்கு பெட்ரோல் போட வேண்டியது. 5 பெட்ரோல் பம்புக்கு போனேன். ஒண்ணுலயும் பெட்ரோல் இல்லை. காவல்துறை நின்று இங்க வராங்கன்னு விரட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அரசு உண்மையான யதார்த்தமான விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும். அப்பதான் அரசாங்கமோ அமைச்சரோ சொல்றதுக்கு மேல நம்பிக்கை வரும். இதுக்கு முன்னாலேயும் நிதியமைச்சர் அவர்கள் சொன்ன பல விஷயங்கள்ல அவங்க சொன்னதுக்கு மாறாக நடந்திருக்கு. அதனால இன்னைக்கு முழுமையாக அவங்க சொல்றதை நம்பக்கூடிய நிலைமையில இல்லை. எடுத்துக்காட்டாக அவங்க வங்கித்துறையில இன்றைக்கு கடன் வாங்குறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, தாராளம் பணம் இருக்குது அப்படின்னா, நீங்க களத்துல சாதாரண மக்கள்கிட்ட போய் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பேங்க்ல போனா கடன் கிடைக்கல, அதுக்கு பதிலாக கந்துவட்டிக்காரர்கள்ட்ட போக வேண்டியிருக்கு. நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ், மைக்ரோ பைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, அவங்கள்ட்ட போக வேண்டியிருக்கு. அவங்க கூடுதல் வட்டிக்கு தான் கடன் கொடுக்குறாங்க. இதை கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால உடனே அரசு சொல்றத இன்னைக்கு மக்கள் நம்பக்கூடிய நிலைமையில இல்லை. அந்த நம்பகத்தன்மையை அரசாங்கம் உருவாக்கணும்ன்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒருவேளை லாக்டவுன் போட்டாங்க அப்படின்னா மக்கள் என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் எதிர்கொள்ற மாதிரி இருக்கும் சார்? கடந்த லாக்டவுன் போட்டதை விட இப்போ ரொம்ப பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அது போன தடவை லாக்டவுன்ன்றது ஒரு 100% லாக்டவுன் ஆயிப்போச்சு. வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. வங்கித்துறையில் இருக்கக்கூடிய எங்களை மட்டும் கட்டாயமா பேங்குக்கு வாங்க வேலை செய்யுங்கன்னு சொன்னாங்க. போய் வேலை செய்யறோம். மற்ற எல்லா துறைகளும் மூடி போச்சு. அந்த முதல் கட்ட லாக்டவுன்ல தனியார் ஆஸ்பத்திரிகள் கூட எல்லாத்தையும் மூடிட்டு போயிட்டாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தது. ஹோட்டல்கள் அவ்வளவு மூடி போச்சு, கடைகள் அவ்வளவு மூடி போச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ வரக்கூடாதுன்றது என்னுடைய ஆசை. வராதுன்னு நம்பணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா
அன்றைக்கு ஒரு மருத்துவ பிரச்சனை இருந்தது. வெளியில போனா நோய் பரவி விடும் அப்படின்றது. இப்போ அப்படி இல்லை. பற்றாக்குறையின் காரணமாக பாதிப்புகள் எப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னா, ஒண்ணு மின்சாரம், அதை கட்டுப்பாடோடு விதியோகம் செய்ய வேண்டிய தேவை வரும். ரெண்டாவது கேஸ் குறைவா யூஸ் பண்ணுங்க. ஒரு சிலிண்டர் 15 நாளைக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா மாற்ற மாட்டோம், 45 நாளைக்கு பயன்படுத்துங்க. அப்போ மற்ற நேரத்தில் நீங்க விறகு அடுப்புக்கு போகணும், இல்லைன்னு சொன்னா ஹாட் பிளேட்டுக்கு போகணும், இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு போகணும், அந்த மாதிரி மாற வேண்டியது இருக்கும். மூணாவது போக்குவரத்து. எல்லாரும் தனித்தனியா கார்ல போனீங்கன்னா பெட்ரோல் கூடுதலா செலவாகுது, டீசல் கூடுதலா செலவாகுது. அதனால பொது போக்குவரத்தை மட்டும் பயன்படுத்துங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பொது போக்குவரத்துல ஏற்கனவே பெரிய கூட்டம், அது இன்னும் கூட்டம் கூடுதலாகும். எலக்ட்ரிக் வெஹிக்கிளை கூடுதல் பயன்படுத்துங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஏற்கனவே நிறைய பேர் எலக்ட்ரிக் கார், எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு மாறிட்டு இருக்காங்க. அதை கூடுதலாக பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் வரலாம். அடுத்து உணவுப் பொருட்கள் டிரான்ஸ்போர்ட் பண்றதே பிரச்சனையாக வரும். இப்ப நம்ம பார்த்தோம்னா சென்னைக்கு காய்கறிகள் மதுரை பக்கத்துல இருந்து தேனி, கம்பம், போடி அங்க இருந்தெல்லாம் தான் நிறைய வருது. கோயம்புத்தூர் பக்கத்துல இருந்து வருது. அப்போ டீசல் பற்றாக்குறை வந்துடுச்சுன்னு சொன்னாங்க உங்களுக்கு பொருட்களை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அப்போ எல்லா பொருட்களுடைய விலைவாசியும் கூட. இந்த கேஸ் விலையும் பெட்ரோல் விலையும் கூட இப்ப கூடலையன்றதுக்காக நம்ம என்ன கூட்ட போறது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. கேஸ் ஏற்கனவே 20 ரூபா கூட்டினாங்க. 5 மாநில தேர்தலுக்காக காத்துட்டு இருக்காங்க. கடைசி வாக்குப்பதிவு ஏப்ரல் 29ஆம் தேதி பெங்கால்ல முடியுது. 30ஆம் தேதி அறிவிப்பு வரும், பொறுத்திருந்து பாருங்க. பெட்ரோல் விலை கூடும், டீசல் விலை கூடும், கேஸ் விலை கூடும். இது மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும். நடுத்தர மக்களுக்கும் பணக்காரர்களுக்கும் இது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காது. ஆனா அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு 5 ரூபா ஒரு பொருளுக்கு விலை கூட்டினீங்கன்னா கூட அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் பெரிய அளவுல பாதிக்கப்படும். இனி இதெல்லாம் பாதிக்கப்படும் போது வேலை வாய்ப்பே பாதிக்கப்படும்ல. சந்தையில காய்கறி இல்லைன்னாக்கி வியாபாரத்துக்கு யார் போறது? அதுக்கு போக்குவரத்து போகக்கூடியது, அதுக்கு ரிக்ஷா ஓட்டக்கூடியவர்கள், அங்க துப்புரவு பணியாளர்களாக பணியாற்றுகிறவர்கள், எல்லாருடைய வேலை வாய்ப்பும் பாதிக்கப்படும். அப்போ இதுல அரசு முன்கூட்டியே சுதாரிப்பாக இருக்கணும். இப்போ பிரதமர் முதல்வர்களோட ஒரு கலந்துரையாடல் நடத்த போறதா சொல்லியிருக்காங்க. பாராளுமன்றத்திலேயே கலந்துரையாடல் நடக்கல, அதான் வருத்தம். எதிர்கட்சி தலைவர்கள் இருக்கக்கூடியவங்க அவங்க கேட்கக்கூடிய விளக்கங்களை சொல்லணும்ன்றது கடமை. அந்த விளக்கம் லோக்சபாவிலும் கொடுக்கப்படவில்லை, ராஜ்யசபாவிலையும் கொடுக்கல. அதே மாதிரி முதலமைச்சர்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஒரு பாஷன்னு சொல்லுவாங்க, பிரசங்கம் ஒன்றும் பண்ணிட்டு விட்டாச்சுன்னாக்கி அதனால ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. முதல்வர்கள்ட்ட கருத்து கேட்டு மாநிலத்தின் சூழ்நிலைகளின் அடிப்படையில் என்ன செய்யலாம்னு கருத்து கேட்டு முடிவெடுத்தா நல்லா இருக்கும். ஓகே சார். ஒருவேளை லாக்டவுன் போட்டாங்க அப்படின்னா எந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் மக்கள் எதிர்கொள்ளணும், இந்த மாதிரி பிரச்சனைலாம் மக்களுக்கு வரும் அப்படிங்கிறதையும், இந்த லாக்டவுன் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எங்கள் நேயர்களுக்கு தெள்ள தெளிவா விரிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.